அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக வீடியோ பதிவுகள் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் மற்றும் இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் மற்றும் தொடர்ச்சி, இதை சார்ந்த ஒரு முக்கியமான 90 கேள்விகள் என்னங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரிவிஷன் வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். வாங்க ஒவ்வொரு கேள்விகளாக பார்த்தோம். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், இது பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பாலிட்டியில் பன்முகத்தன்மையை அறிவோம், சமத்துவம் பெறுதல், இந்த லெசன்லாம் பார்த்துருந்தாவே இதெல்லாம் அட்டன் பண்ண முடியும். முதல் கேள்வி பாருங்க. அதிசயம் அதுதான் இந்தியா என குறிப்பிட்டவர் யார்? அதிசயம் அதுதான் இந்தியா என குறிப்பிட்டவர் ஏ.எல். பாசம் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? முதல்ல பார்த்தீங்கன்னா 18 இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது பொறுத்துக. அஸ்ஸாம், அதில் முக்கியமானது விளை பொருள் என்ன? கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேசம். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். அஸ்ஸாம் தேயிலை, கர்நாடகா காஃபி, கேரளா மிளகு, மத்திய பிரதேசம் பருப்பு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு ஆவார். தேசிய இளைஞர் தின விழா எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தின விழா இது விவேகானந்தரோட நாளில் ஜனவரி 12 என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்க. திராவிட இனம் சோட்டா நாக்பூர், ஆரிய திராவிடனம் அஸ்ஸாம் நேபாளம் எல்லை என்பது தவறு. மங்கோல் திராவிட இனம் ஒடிசா, இந்தோ ஆரிய இனம் காஷ்மீர் என்பது சரியான விடை. தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆகும். கூற்றுகளை ஆராய்க. இந்தியா வடக்கு தெற்காக 2933 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. கிழக்கு மேற்காக 2314 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்திய ஆசிய கண்டத்தின் மத்திய தென்பகுதியில் அமைந்துள்ளது. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஆப்ஷன் 3, அதாவது கூற்று 3 சரி, 1, 2 தவறான கூற்றாகும். இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என அழைத்தவர்கள் யார்? இந்திய துணைக்கண்டத்தை சிந்து என அழைத்தவர்கள் கிரேக்கர்கள் என்பது சரியான விடை. சரியான இணையை காண்க. மத்திய பிரதேசத்தில் லொஹரி, பஞ்சாபில் போகாலி பிஹு, வங்காளத்தில் மகர சங்கராந்தி, கேரளாவில் நபன்னா. இதில் சரியான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் நம்ம பார்த்துருப்போம். மத்திய பிரதேசத்தில் லொஹரி என்பது சரியான இணையாகும். ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை முதலில் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸ்தூபி என்ற கட்டட அமைப்பு முறை எங்குன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் நடு திராவிட மொழி எந்த மொழி? இதில் பின்வருவனவற்றில் நம்ம தென் திராவிட, நடு திராவிட, வட திராவிட மொழிகள்னு பார்த்துருப்போம். நடு திராவிட மொழி கோண்டா என்பது சரி. கூற்றுகளை ஆராய்க. பீடபூமிகள் என்பவை மழை குறைந்த உயர்நிலங்களாகும். கனிம வளங்களும் சில வேளாண் பொருட்களும் இப்பகுதிகளில் விளைகின்றன. இதில் 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். தி சீக்ரெட் வே என்ற நூலின் ஆசிரியர் யார்? தி சீக்ரெட் வே என்ற நூலின் ஆசிரியர் லிட்டன் பிரபு என்பது சரி. புவியியலாளர்கள் இந்தியாவை இத்தாலி நாட்டோடு ஒப்பிடுகின்றனர். காரணம், இத்தாலி ஒரு தீபகற்ப நாடாகும். இதில் கூற்று காரணம் 2ம் சரியான ஒன்றாகும். இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதி எப்போது அறிவிக்கப்பட்டது? 2008ஆம் ஆண்டு தான் தேசிய நதியாக கங்கை நதி அறிவிக்கப்பட்டது. கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார் என்பது சரியான விடை. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என கூறும் நூல் எந்த நூல்? அந்த நூல் பாருங்க, இது அடிக்கடி பார்த்துருக்கோம். கலித்தொகை ஆகும். தவறான இணையை தேர்க. அன்பின் சிறப்பு, ஐங்குறுநூறு, பெரியோரை மதித்தல், நற்றிணை, பொதுமை நோக்கம், புறநானூறு, மார்கழி நோன்பு, 10 என்பது தவறான இணை. இது ஐங்குறுநூறோ அப்படின்னு நினைக்கிறேன். மார்கழி நோன்பு 10 என்பது தவறான ஒன்று. அடுத்த ஒன்று பொறுத்துக. வினய பீடகம். ஆப்ஷனில் பாருங்க. சட்ட திட்டங்கள், அபிதம்ம பீடகம் தத்துவங்கள்,
சுத்த பீடகம் புத்தரின் அறிவுரை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பாரத போரின் போது உதயன் சேரலாதன் வீரர்களுக்கு உணவு கொடுத்ததை பற்றி கூறும் நூல் எந்த நூல்? பாரத போரின் போது உதயன் சேரலாதன் வீரர்களுக்கு உணவு கொடுத்ததை பற்றி கூறும் நூல் புறநானூறு ஆகும். போல்க்ளோர் என்னும் சொல் எதனை குறிக்கிறது? போல்க்ளோர்னாவே நாட்டுப்புறவியலை குறிக்கும் சொல்லாகும். கூற்றுகளை ஆராய்க. நாகரீகம் என்பது புற வளர்ச்சியை கூறுகின்றது, மாறும் தன்மையுடையது. பண்பாடு என்பது அக வளர்ச்சியை கூறுகிறது, மாறா தன்மையுடையது. இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார்? பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்றவர் வில்லியம் ஜான் தாமஸ் ஆவார். ஆகம சித்தாந்தங்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஆகம சித்தாந்தங்கள் என அழைக்கப்படுபவை சமண நூல்கள் என்பது சரி. பன்னத்தி என்று குறிப்பிடும் நூல் எந்த நூல்? பன்னத்தி என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் என்பது சரியான விடை. மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எந்த வேதம்? ரிக், யஜுர், சாமம், அதர்வனம்னு 4 வேதங்கள் இருக்கு. அதுல மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் ரிக்வேதமாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. விடுகதை பிசி, பாமரர் பாடல் பன்னத்தி, கதை பாடல் அம்மானை, நாட்டுப்புற கதை பொருள் மரபில்லா பொய் என்பது. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அதாவது விடுகதை பிசி, பாமரர் பாடல் என்பது பன்னத்தி, கதை பாடல் அம்மானை, நாட்டுப்புற கதை எனது பொருள் மரபிலா பொய் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. தாலாட்டு பாடலுக்கு அம்மானை என்ற பெயரும் உள்ளது. அம்மானை என்னும் சொல் சிலப்பதிகாரத்தில் முதலில் கையாளப்பட்டது. இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது காப்பு எனப்படுகிறது. தாலாட்டு பாடலுக்கு அம்மானை என்ற பெயர் உள்ளதுங்கிறது தவறு. இதுல கூற்று 2 மற்றும் 3 சரியான கூற்று. குடைவரை கோவிலின் முன்னோடி யார்? ஆப்ஷன்ல பாருங்க, எந்த மன்னன் வந்து குடைவரை கோவிலின் முன்னோடின்னு பாருங்க. முதலாம் மகேந்திரவர்மன் ஆவான். 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில் எந்த கோவில்? 7 கோவில்கள் இது நம்ம பார்த்துருக்கோம். மகாபலிபுர கடற்கரை தான் 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கோவில். தவறான கூற்றை தேர்க. காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் 2ஆம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. இதுல தவறான கூற்று எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பல்லவர்கள் யாருடைய சமகாலத்தவர்கள் ஆவார்கள்? பல்லவர்கள் பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர்களின் சமகாலத்தவர்களாக இருந்தனர். மகாபலிபுரம் எப்போது யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? அது 1984ஆம் ஆண்டு. முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலையானது எந்த பாணியை சார்ந்தது? முற்கால சோழர்களின் கோவில் கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா செம்பியன் மகாதேவி பாணியை சார்ந்தது என்பது சரி. தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எந்த கோவில்? ஆப்ஷன்ல பாருங்க, கடற்கரை கோவில் என்பது சரி. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் என்ன? முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் விமானங்களாக இருந்தன. ஆப்ஷன் பி வந்து சரி. ஆதிநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆதிநாதர் கோவில் ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ளது என்பது சரி. தவறான இணையை தேர்க. கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி. அதே மாதிரி சேதுபதிகள் மதுரை நாயக்க சிற்றரசர்கள் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர். கூடலழகர் கோவில் தாடிக்கொம்பு என்பது தவறான இணையாகும். 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்ட கோவில் எந்த கோவில்? ஆப்ஷன்ல பாருங்க, 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது தாராசுரம் கோவில் கும்பகோணம் என்பது சரி. கடைசி ஒன்று, கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்தியாவோட உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011 கணக்கின்படி 780க்கு மேற்பட்ட மொழிகளை பேசி வருவதாக PISI தெரிவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10ற்கு மேற்பட்ட மொழிகள் தோன்றுவதாக இக்கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரியானது. ஒவ்வொரு ஆண்டும் 10ற்கு மேற்பட்ட மொழிகள் தோன்றுவதாக இக்கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது என்பது தவறு. திருவாய்மொழி நூலின் ஆசிரியர் யார்? திருவாய்மொழி நூலின் ஆசிரியர்
ஆப்ஷனில் பாருங்கள், ஆன்சர் கரெக்டு தான். நம்மாழ்வார் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. விஷ்ணு சித்தர் என அறியப்பட்ட ஆழ்வார் நம்மாழ்வார். ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகளாவார். 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் உட்பட 2 பேர் பெண்ணாழ்வார்கள். இதை நம்ம பார்த்தவொடனே சொல்லிடலாம். இதில் 2 மட்டும் சரி. கூற்று, அதாவது ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டும்தான் பெண்ணாழ்வார். விஷ்ணு சித்தர் என அறியப்பட்ட ஆழ்வார் நம்மாழ்வார் கிடையாது. இதில் கூற்று 2 மட்டும் சரியான ஒன்று. மும்மூர்த்திகள் என அழைக்கப்படுபவர்களில் பொருந்தாதவர் யார்? இதில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்களை தான் மும்மூர்த்திகள்னு சொல்லுவோம். சிறு தொண்டர் என்பவர் பொருந்தாதவராவார். தவறான இணையை தேர்க. இதில் திருமுறைகள் தொகுப்பு நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. திருப்பாவை ஆண்டாள். பெரிய புராணம் 12வது திருமுறை 11வது என்பது தவறு. இதில் 4 மட்டும் தவறான இணையாகும். ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது எத்தத்துவ கோட்பாடு? ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் என்பது ஆன்சர் கரெக்டு தான். அது அத்வைத கோட்பாடு என்பது சரி. தென்கலை வைணவம் எப்பகுதியை மையமாக கொண்டிருந்தது? தென்கலை வைணவம் பார்த்தீங்கன்னா திருவரங்க பகுதியை மையமாக கொண்டிருந்தது என்பது சரி. கபீர் பற்றிய பின்வரும் தகவல்களில் தவறான ஒன்றை தேர்க. கபீர் ஒரு இஸ்லாமியர். கிரந்தவழி என்பது இவரின் கவிதை தொகுப்பு. கடவுள் ஒருவரே என்று நம்பினார். இதில் தவறானது எதுவும் இல்லை என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. குருநானக்கிற்கு பிறகு சீக்கிய குருவாக நியமிக்கப்பட்டவர் யார்? குருநானக்கிற்கு பிறகு சீக்கிய குருவாக நியமிக்கப்பட்டவர் லேனா என்பவராவார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. கிர்பான் அப்படின்னா என்ன? கன்கா, சுப், கால்சா அப்படி ஆப்ஷனில் பாருங்க. கிர்பான் என்பது குருவாளை குறிக்கும். கன்கா என்பது சிகைக்கோள். அடுத்தது சுப் என்பது கம்பளி. கால்சா என்பது தூய்மையை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? அதில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ராமானந்தர் என்பது சரியான விடை. கூற்று, குரு கோவிந்த் சிங்கிற்கும் பின்னர் புனித நூலான குரு கிரந்த் சாஹிப் குருவாக கருதப்பட்டது. காரணம், குரு கிரந்த் சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங். இதில் ஆப்ஷனில் பாருங்க. கூற்று சரி, காரணம் தவறானது ஆகும். வில் டுராண்ட் எந்த நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என வர்ணிக்கிறார்? வில் டூராண்ட் எந்த நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மலை என்று வர்ணிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை என்ன? திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் என்பவை பௌத்த நூல்கள் என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் மகாவீரர். மகாவீரரின் இயற்பெயர் வர்த்தமானர். சமணம் என்னும் சொல் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதில் பாருங்க, 2, 3 மட்டும் சரியான ஒன்று. முதல் தீர்த்தங்கரர் மகாவீரர் என்பது தவறாகும். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான திரிரத்தினங்கள் எனும் 3 வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கான திரிரத்தினங்கள் எனும் 3 வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியவர் மகாவீரர் என்பது சரியான விடை. மகாவீரரின் 5 நடத்தை விதிகளில் அஸ்தேயம் என்பது எதனை குறிக்கிறது? அஸ்தேயம் என்பது ஆப்ஷனில் பாருங்க, திருடாமையை குறிக்கிறது. அறவோர் பள்ளி பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் எந்த நூல்? அறவோர் பள்ளி இந்த குறிப்புகள் காணப்படும் நூல் மணிமேகலை என்பது சரியான விடை. கூற்றுகளை ஆராய்க. கௌதம புத்தரின் தலைமைச் சீடர் கௌதம சுவாமியாவார். வர்த்தமானோருடைய போதனைகள் தொகுப்பு ஆகம சித்தாந்தங்கள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தரின் தலைமைச் சீடர் கௌதம சுவாமி என்பது தவறு. ஆப்ஷன் சி 1 தவறு. 2வது கூற்று சரியான ஒன்றாகும். பின்வரும் கூற்றுகளில் ஹீனயானம் தொடர்பான தகவல்களை தேர்க. ஹீனயானம் தேரவாதம் எனவும் அழைக்கப்படுகிறது என்பது தவறு. புத்தரின் உருவங்களை வணங்கினர். சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். விரிவான சடங்குகளை பின்பற்றினர். இதில் ஆப்ஷன் ஏ தவறான ஒன்றாகும். அடுத்தது பௌத்த மாநாடுகள் நடைபெற்ற இடம். இதில் அப்படியே பாடுங்க. 2ஆம் மாநாடு வைசாலி. முதல் மாநாடு ராஜகிர்தம். 4ஆம் மாநாடு காஷ்மீர். 3ஆம் மாநாடு பாடலிபுத்திரத்தில் பௌத்த மாநாடுகள் நடைபெற்றது. ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. யாருடைய போதனைகள் தம்மா என அழைக்கப்படுகிறது?
அது சாக்கிய முனியின் போதனைகள் தான் தம்மா என அழைக்கப்படுகிறது. சமணம் குறித்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது என்பது சரியான கூற்று. உலகை தோற்றுவித்தவர் கடவுள் என்பதை சமணம் ஒத்துக்கொள்கிறது. சமணத்தின் அடிப்படை தத்துவம் சிலை வழிபாடாகும். இறுதி தீர்ப்பு எனும் நம்பிக்கையை சமணம் ஒத்துக்கொள்கிறது. இதுல அந்த BCD கூற்றுகள் தவறான ஒன்று. சரியானது ஆப்ஷன் ஏ ஆகும். புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவை எவை? புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டவை ஸ்தூபி என்பது சரியான விடை. பாண்டிய மன்னன் மாரவர்மன் காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஆழ்வார் யார்? மாரவர்மன் காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்த ஆழ்வார் பெரியாழ்வார் என்பது சரியான விடை. 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையை இயற்றியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்டது. மாணிக்கவாசகர் என்பது சரியான விடை. ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எந்த கோட்பாடு? ஆப்ஷன்ல பாருங்க. ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதமாகும். பொறுத்துக. கபீர், சூர்தாஸ், சூபியசம், கூன் பாண்டியன். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கபீர் நெசவாளர், அடுத்தவர் சூர்தாஸ் சம்பந்தர், சூபியசம் இல்ல தப்பா சொல்றேன். கபீர் நெசவாளர், சூர்தாஸ் சாகித்ய லாகிரி, இதுதான் இரண்டாவது. சூபியிசம் சேக் தாதி, அடுத்தது கூன் பாண்டியன் சம்பந்தர் என்பது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆகும். கபீர் நெசவாளர், சூர்தாஸ் சாகித்ய லாகிரி, சூபியிசம் சேக் தாதி, கூன் பாண்டியன் சம்பந்தர் என்பது சரியான விடை. அக்பரின் அரசவையில் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என அறியப்பட்டவர் யார்? அக்பரோட அரசவையில ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் என அறியப்பட்டவர் சூர்தாஸ் என்பது சரியான விடை. கடவுளை மஸ்கெனவும் தங்களை ஆசிக்கெனவும் கருதியவர்கள் யார்? கடவுளை மஸ்கெனவும் தங்களை ஆசிக்கெனவும் கருதியவர்கள் சூபியசவாதிகளாவர். ஆப்ஷன் சி சரியான விடை. குருநானக்கின் போதனைகள் ஆதி கிரந்தமாகும். குரு கிரந்த் சாஹிப் என்பது ஆதி கிரந்தத்தோடு சூபி துறவிகளின் போதனைகளும் இணைந்தது ஆகும். இதுல பாருங்க, 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். ஆப்ஷன் சி சரியான விடை. முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள், உறுதியான பக்தியுடன் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் என்பது யாருடைய செய்தி? முழுமையான இதயத்தோடு இறைவனை வணங்குங்கள், உறுதியான பக்தியுடன் இறைவனிடம் அர்ப்பணியுங்கள் என்பது நாமதேவருடைய செய்தியாகும். ரசகங்காரா என்ற நூலை எழுதியவர் யார்? ரசகங்காரா என்ற நூலை எழுதியவர் ஜெகநாத பண்டிதர் என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்க. ஆப்ஷன்ல பாருங்க. மீராபாய் மகாராஷ்டிரம் என்பது தவறுதான். ராமானந்தர் பிராயகை, சைதன்யர் வங்காளம், நாமதேவர் மகாராஷ்டிரா. மீராபாய் மகாராஷ்டிரம் என்பது தவறான இணையாகும். நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் பாபா ராம்சிங் என்பது சரியான விடை. பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. பக்தி இயக்கத்தின் போது வைணவத்தை பரப்பியவர் ராமானுஜர் என்பது சரியான விடை. சீக்கிய மதத்தின் கடைசி குரு யார்? சீக்கிய மதத்தோட கடைசி குரு பார்த்தீங்கன்னா குரு கோவிந்த் சிங் என்பது சரியான விடை. மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர்கள் யார்? மராத்திய மன்னர் சிவாஜியின் சமகாலத்தவர்கள் துக்காராம் மற்றும் ஏக்நாத் என்பது சரியான விடை. சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் எவ்வாறு அறியப்பட்டார்? சமண மதத்தில் இருந்தபோது அப்பர் தர்மசேனர் என்று அறியப்பட்டார். கூற்றுகளை ஆராய்க. மணிமேகலையில் காஞ்சிபுரம் பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். சமணத்திற்கு முன்பு தமிழகத்தில் பௌத்தம் பரவியிருந்தது. இதுல 3 கூற்றுகளுமே சரியான ஒன்று. கடைசி கேள்வி, சமணத்தில் மொத்தம் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தனர். இது கண்டிப்பாக உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.